தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது நம்ம எல்லோருக்குமே பழக்கப்பட்ட ஒரு முன்னணி அரசு வங்கி. இதிலிருந்து இப்போ ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளவு வேகன்சி அலோகேட் ஆயிருக்கு, என்ன கல்வி தகுதி, எப்படி அப்ளை பண்ணோம், இந்த மாதிரி எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஸ்பிஐ இந்த பேங்க்கில் இருக்கிற சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர், அதாவது சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போஸ்டிங்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது ஒரு டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். ஆன்லைன் மோட் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. வர 29/5/2025 இந்த டேட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. மற்றபடி கால் லெட்டர் எப்போ வரும், ஆன்லைன் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேகன்சியை சர்க்கிள் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இது ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரெகுலரில் 120 வேகன்சியும், பேக்லாக்கில் 31 வேகன்சியும், வகுப்பு வாரியாக அதாவது எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், அதாவது நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, பட் அதோட 2 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் கிரேடில் இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் 21 வயதுலேருந்து மேக்ஸிமம் 30 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி இதில் வரீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசி கீழே வரீங்க. இவங்கெல்லாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ஜென்ரலாக பேங்க் ஜாப்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதே சேம் தான். ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அதை ஃபாலோ பண்ணி மற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. சேல்ரி பாருங்கள், 48,000 ப்ளஸ் சேல்ரி இருக்கும். அண்ட் ஹெச்ஆர்ஏ டிஏ இந்த மாதிரி எல்லா அலவன்ஸும் கவர் ஆகிடும். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், அப்லோட் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஜாப்ன்றதால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் ஆகலனாலும் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.